நல்லதை பேச வேண்டும். பேசுவதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்று வேதத்தில் பார்க்கிறோம். பக்தன் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். அது எங்கே பேசுவாராம் கேட்போமா? சங்கீதம் 119:46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். ராஜாக்களுக்கு முன்பாக. இதை கேட்கிற அன்பர்களே, இன்றைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க தான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் இயேசுவின் பிள்ளை, என் பாவங்களை இயேசு எனக்கு மன்னித்தார், நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லும்போது பரலோகமே அது மகிழும். ஆக வெட்கப்படாமல் நாம் பேசும்போது நம்மை குறித்து தேவன் பரலோகத்தில் மற்றவர்களுக்கும் அவர் உயர்த்தி பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசிரிக்க போகிறார். ஆகவே எவ்வளவோ தேவையற்றவைகள், வேண்டாத கேலிகள், பரிகாசங்களை பேசுகிற மனுஷர்கள் அதை மாற்றிக்கொண்டு நல்லதை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டதை மட்டும் பேசுவோமே. வெட்கப்படாமல் ராஜாக்கள் முன்பாக நம்முடைய தேசம் சந்திக்கப்பட ஆண்டவரை நோக்கி நாம் பேசுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு தங்கள் நாவை உம்முடைய பலிபீடத்தில் வைத்து இனி உம்மை குறித்து உயர்த்தி பேசுவேன், வெட்கப்படாமல் உற்சாகமாய் பேசுவேன் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உமது அன்பை சொல்லட்டும், உமது சுவிசேஷத்தை வருகையை சொல்லட்டும். எல்லாவற்றும் மேலாக சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். ஆசீர்வதி. ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக இடைவிடாமல் தேவனோடு பேசி கொண்டிருக்கிற திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.